என்னடா தப்பு பண்ண? நானு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல, பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா உன்னதான் பண்ணிப்ப, இல்லனா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் தவறு. 2 தடவை என்ன பொண்ணு பார்க்க வந்த மனுஷனை நோக அடிச்சு திருப்பி அமைச்சேன். அவ்வளவு விசுவாசமா உனக்காக காத்துட்டு இருந்தேன். ஆனா நீ இப்படி ஒரு கீழ்த்தனமான மிருகமா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை காதலிச்சது, உனக்காக காத்துட்டு இருந்தது மட்டும் தான் நான் பண்ண தப்பு. அந்த தப்புக்காக என்ன ஒரு பணத்துக்கு கட்டி வைக்கணும்னு திட்டம் போட்டியே மனுஷனாடா நீலாம். சார் என்ன சார் இதெல்லாம்? உங்க கண்ணு முன்னாடி அடிச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசாம பாத்துட்டு இருக்கீங்க. விசாரிக்கிறதுனா நீங்க விசாரிங்க. இவங்க யார் சார் என்ன அடிக்கிறதுக்கு? உன்னால ஏமாத்தப்பட்ட பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அதான் அடிக்கிறா. அடிமா இன்னொரு நாள் அடி. நீ செஞ்ச வேலை என்னன்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி பாரு. காரி மூஞ்சில துப்புவாங்க. ஏமாத்துன நீ யாரை ஏமாத்துன? உன் தம்பி இந்த பூபாலன், இவன்கெல்லாம் அடி முட்டாளுங்க. ஒரு பொண்ணு எத்தனை ஆம்பளைங்க கிட்ட சிரிச்சு பேசினாலும் அத்தனை காதலர்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கிற வக்கரம் பிடிச்சவனுங்க, கோண புத்திக்காரங்க. ஒரு பொண்ணு எந்த ஆம்பளைங்க பார்த்து சிரிக்க கூடாது, ஃப்ரெண்ட்லியா இருக்க கூடாது. இல்ல நீ சிரிச்சது இல்லையா? யாரோட ஃப்ரெண்ட்லியா பழகினது இல்ல? ஒரே கம்பெனில வேலை பாக்குறோன்ற அடிப்படையில உன் தம்பியோட சிரிச்சு பழகுன. அத காதல்னு நினைக்கிற அளவுக்கு உன் தம்பி மூல வளர்ச்சி இல்லாத முட்டாளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. பிக்னிக் போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு நாடகம் ஆடி திட்டம் போட்டு வீடியோ எடுத்து அவனை காதலிக்கிற மாதிரி செட் பண்ணானே, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொன்னானே, நம்புனீங்களா? கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும், அப்ப தெரியும் உண்மை என்னன்னு. அன்னைக்கு பிக்னிக் வந்த ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் சாட்சியா கூட்டிட்டு வந்து நிரூபிக்கிறேன் யாரு தப்புன்னு. உன் தம்பி தப்பு, அவனை நியாயம் நம்பின நீ தப்பு, உனக்கு ஜாலரா அடிச்ச உன் புருஷன் தப்பு, நிக்கிறானே MBA படிச்ச முட்டாளு சிவன தப்பு. தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என்ன தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது பரவாயில்ல. நாதன் என்ன தப்பு பண்ணாரு? சிவனுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவரை அடிச்சு கைய உடைச்சு உங்களெல்லாம் நீ பண்ண பாவத்துக்கு உன் தம்பி வாழ்நாள் முழுக்க இப்படிதான் இருக்க போறான். போன மாதிரி பாத்துக்கிட்டே இரு. என்ன சொன்ன? ஆகாஷ் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம். அதுக்கு பரிகாரமா நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவனை காலம் முழுக்க பாத்துக்கணும்னு சொன்னல. இப்ப யாரு பாத்துப்பா? உன் உயிர் நண்பன. நீ ஜெயிலுக்கு போயிடுவ. நீ மட்டும் ஜெயிலுக்கு போனா பத்தாதுன்னு உன் ஃப்ரெண்டோட அக்கா புருஷன் எல்லாரையும் சேர்த்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போற. நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா உன் ஃப்ரெண்ட யாரு பாத்துப்பாங்க? யோசிச்சியா? நீ யோசிச்சு பாத்திருந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பியா? ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு அவனை மொத்தமா அழிச்சிட்டேடா முட்டாள். ஆனா நான் உன்ன மாதிரி மிருகம் கிடையாது. மனசுல ஈரம் உள்ளவ. நான் பொறுப்பேத்துக்கிறேன்டா ஆகாஷ்க்கு. அவனா அவன் குடும்பமும் எனக்கு கடுகளவு கூட நல்லது செஞ்சது கிடையாது. ஆனா அதுக்காக நான் ஆகாஷ சாக விட மாட்டேன். நீங்கெல்லாம் ஜெயில இருந்து வர வரைக்கும் அவனை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல இம்பேஷண்டா வச்சு அவனை நல்ல வகையில பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. முட்டாள், ஒருத்தரை பாத்துக்கணும்னா அந்த ஆளுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு நர்ஸா கூட இருந்து பாத்துக்க முடியும். பாதிக்கப்பட்டவங்கள அண்ணனா, தம்பியா, அப்பாவா, பிள்ளையா, ஃப்ரெண்டா, எத்தனையோ விதங்கள்ல பாத்துக்க முடியும். அதெல்லாம் புரியணும்னா அறிவு இருக்கணும். அதுதான் உனக்கு கிடையாது. உன்கிட்ட இருக்கிறது வெறும் MBA டிகிரி, அவ்வளவுதான்.
புத்தி சொல்லி எல்லாம் திருந்த போறானே இவன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தே இவன் திருந்தல. இவன் ஒரு ஆளுன்னு இவனை மதிச்சு பேசிட்டு இருக்கிற. வேணும்னா 4 அரை அரைஞ்சிட்டு கிளம்புமா இன்ஸ்பெக்டர். இவன் என் தங்கச்சியை கடத்தி இருக்கான். கடத்திட்டு வந்த என் தங்கச்சிய சுயநினைவே இல்லாத ஒருத்தனுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். காப்பாத்த வந்த நாதர்னு ஒருத்தரை கையை உடைச்சிருக்கான். கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். இதான் அவன் மேல நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட். அவன் ஜெயிலிருந்து திரும்பி வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். உங்க அப்பா அருணாச்சலம் ஐஜி கிட்ட பேசிட்டாரு. ஐஜி சார் எனக்கு ஃபோன் பண்ணி கேஸ் ஸ்ட்ராங்கா போட சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க போங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார். கிளம்புறோம். போயிட்டு வாங்க. கிளம்பும். வாமா. கான்ஸ்டபிள், இவங்க எல்லாரும் இழுத்துட்டு போய் லாக்அப்ல போடுங்க. ஆவி பறக்கும் டிக்கடை இவ வந்ததனால பூக்கடை. ஹேய், இந்த கண்ணடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்கிட்டா அப்படியே கண்ணை நோண்டிடுவா. சிந்து, ஏய் நில்லு 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 சிந்து, நில்லு போற. சிந்து சிந்து நில்லு. அட நில்லுன்றல. என் கண்ணை நோண்டின்னு சொன்னீங்க. என் கண்ணு போனா என்ன? அதான் என் செல்ல கண்ணு நீ இருக்கிறியாடா. ஏய், நான் உனக்கு செல்லக்கண்ணா? இங்க பாரு, குத்துனா அப்படியே உன் கண்ணு நொல்ல கண்ணு ஆயிடும். சிந்து, நீ என் காதல் தீபம். எதனால என் மேல உனக்கு கோபம்? டேய் மொட்டை, ஐயோ ஏன்டா என்ன இப்படி கொல்ற? இங்க இருந்து போய் தொலை. அது எப்படி போறது? நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே. கேள்வியா? என்ன? ஒண்ணு இல்ல. நீ என்ன முடிவு பண்ணிருக்கா? எதை பத்தி? என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஸ்ரேயாவை கழட்டி விட்டு சித்தார்த்த கொத்திட்டு போகணும் சதி திட்டம் போட்டீங்களே, அதை பத்தி தான். இங்க பாரு, அத உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்கிட்ட சொல்லனா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எப்படி வசதி உனக்கு? டேய் மொட்டை, போ போய் சொல்லிக்கோ. நீ சொல்றத ஒருத்தவங்க கூட நம்ப மாட்டாங்க. மத்தவங்க என்ன, உன் ஸ்ரேயாவே நீ சொல்றத நம்ப மாட்டா. அந்த அளவுக்கு நான் எல்லாரையும் வசியம் பண்ணி வச்சிருக்கேன். ஆக நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இதோ பாரு, சித்தார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவா? தப்பா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த தப்ப நான் திருத்த பாக்குறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப செய்யறது தப்புன்னு உனக்கு தோணவே இல்ல? இல்ல. அப்போ உன்னோட சதி வேலை நீ நிறுத்த போறது இல்ல. ஏய் ஆமாண்டா, உன்ன மாதிரி தர டிக்கெட்டுக்கெல்லாம் பயந்துட்டு நான் எதையும் நிறுத்த போறது இல்ல. பிரச்சனை ஏறும் சிந்து. என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தல, நடக்க போறத நான் சொல்றேன். இங்க பாரு, நம்ம ஊரு பொண்ணுங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. அடுத்த புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுற ஈன புத்தி நம்ம பண்பாடுல வளர்ந்த பொண்ணுங்களுக்கு சுத்தமா கிடையாது. நீயும் ஒழுங்கு மரியாதையா நம்ம ஊரு பொண்ணுங்க மாதிரி அடுத்த புருஷனை ஏறு எடுத்து பார்க்காம, மனசுல கூட நினைக்காம அடக்க உடக்கமா உனக்கு தகுந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வழியில நீ போறதா நல்லது. இல்லனா என்ன பண்ணுவ? ஆளை வச்சு உன்னை தூக்கிட்டு போய் நானே தாலி கட்டிடுவேன். அப்பெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? சேச்சா, அப்பெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா பண்பாடு என்னன்னு உனக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும். பயப்படாத, கடத்தலாம் மாட்டேன். ஆனா ஒண்ணு, நீ பண்ண காரியத்துக்காக நீ செருப்படி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். அசிங்கப்பட்டு போயிடுவேன். டேய், இந்த மாதிரி வெத்து மிரட்டல்களை பயந்தவன் நான் கிடையாது. உன் உயரத்துக்கு இவ்ளோ யோசிச்சனா என் உயரத்துக்கு நான் எவ்வளவு யோசிப்பேன். என்ன எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும்டா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துக்கிட்டு போ. ஆனா விஷயமா அட்வைஸ் பண்ண வந்தேன்னு வெய், நான் இல்ல நீதான் அசிங்கப்பட்டு போய் நிப்ப. இங்க பாரு, இந்த மொட்டை என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டு உன் மொட்டை மண்டியில ஆணி அடிக்க ஏற்பாடு பண்ணிருவேன். பாக்குறியா? ஹே, என்ன பாக்குற? என்ன சும்மா சொல்றேன்னு பாக்குறியா? நான் நினைச்சேன்னு வெய், உன்னை மட்டும் இல்ல அந்த ஸ்ரேயாவோட அப்பாவையே அசிங்கப்படுத்துவ. அதனால என் விஷயத்துல இருந்து ஒழுங்கா ஒதுங்கிக்க. என் விவகாரத்துல தலையிட்ட அவ்வளவுதான் உனக்கு. சித்து, சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி தரியா? இடுப்பு வலிக்குது, அதனாலதான். சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பண்றேன். வா சிந்து. ஏய் எந்திரி. வேலை இருக்குமா? நீ பாக்குற வேலையா இதெல்லாம்? ஏன் பார்த்தா என்ன? என் வீட்டு வேலையை நான் பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரனா வந்து பாப்பான்? இதெல்லாம் ஆம்பளைங்க பண்ற வேலையே இல்ல. எந்திரி. ஸ்ரேயா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? சித்துவ போய் பாத்திரம் கழுவ சொல்ற? இங்க பாரு, நம்ம ஊரு பொண்ணுங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு. இப்படி புருஷனை பாத்திரம் தேய்க்க சொல்றது, துணி துவைச்சு போட சொல்றது, வீடு பெருக்க சொல்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்ற பழக்கம் நம்ம பண்பாட்டுல வளர்ந்த பொண்ணுங்களுக்கு சுத்தமா கிடையாது. நீ சிட்டில வளர்ந்த பொண்ணுங்கிறதுனால அந்த பண்பாடெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன்.
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதை கத்துக்கிறோமோ இல்லையோ புருஷனை எப்படி நடத்தணுங்கிற பண்பாட்டை தான் முதல்ல கத்துக்கணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரியுதா? புரியுதுமா, நல்லா புரியுது. சித்து, நீ எந்திரிச்சுக்கோ, இல்லைன்னா இவ எனக்கு பண்பாட்டு பாடமே எடுக்க ஆரம்பிச்சிருவா. இடுப்பு வலிச்சாலும் பரவாயில்ல, நானே கழுவிக்கிறேன். நீ எந்திரி. இரு நான் தேய்க்கிறேன். ஹே, நீ இதெல்லாம் செய்யணும்? உனக்கு ஒரு உதவிதான். இடுப்பு வலிக்குதுன்னு சொன்னல. இல்ல பரவாயில்ல, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ ஒன்னும் தேய்க்க வேணாம். உனக்கு எதுக்கு கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. பாத்திரம் தேய்க்கிற வேலை எல்லாம் ஆம்பளைங்க தான் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன். எனக்கு வேண்டியவங்களுக்காக நான் செய்யலாம். ஸ்ரேயா, போ உள்ள போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. சரி. யாரு எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு வேலையை பார்க்காம இவன் எங்க தலையை கொடுத்து இப்படி அடிபட்டு வந்து நிக்கணும். சரியான லூசு போயிடுவோமா. இதுக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா அவனை போகாம தடுத்து நிறுத்திருப்பேன். சொல்லாம கொள்ளாம போயிட்டானே. அவளுக்காக போய் போய் நிக்கிற அளவுக்கு அப்படி என்னங்க ஒசந்து போயிட்டா அவ. அவளால என்ன ஆக போகுது இவனுக்கு? இதெல்லாம் பண்ணதுக்காக இவனை காதலிக்க போறாளா இல்ல கல்யாணம் தான் பண்ணிக்க போறாளா? கருவேப்புள்ள மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்திட்டு தூக்கி எறியதான் போறா. இத்தனை காலமா தான் நடந்துச்சு. இதோ இப்பவும் அதான் நடந்திருக்கு. அவன் ஒரு ஆளுன்னு அவளுக்காக போய் கைய உடைச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறான். அந்த சனிய புடிச்சவளுக்காக இன்னும் எத்தனை தடவை தான் ஆஸ்பத்திரியில கிடப்பான்? என்ன தலை எழுத்தோம். இந்த வருமா ஒண்ணு சொந்த புத்தி இருக்கணும், இல்ல சொல் புத்தியாச்சும் இருக்கணும். ஓமானுக்கு தான் ரெண்டுமே இல்லையே. பத்தாததுக்கு சகவாசம் வேற சரியில்லை. மகேந்திரா, நீயாவது உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லல? யாரு இவனா? இவனுக்கு விஷயம் தெரியல. தெரிஞ்சிருந்ததுன்னு வையே அவளுக்கு உதவி செய்ய இவனும் கிளம்பி போயிருப்பான். அவன் வலது கையை ஒடிச்சிட்டு வந்த மாதிரி இவன் இடது கையை ஒடிச்சிட்டு வந்திருப்பான். அருகட்ட பசங்க. ஏடா இவ்வளவு பட்டுமாட உங்களுக்கு புத்தி வரல? என்ன பாடுபடுத்திருக்கா அவ உங்களை? நாதனுக்கு உனக்கு சண்டையை மூட்டி விட்டு உனக்கு மண்டை உடைஞ்சு நாதன் விஷத்தை குடிச்சு இவ்வளவு நடந்த பிறகு ஏன்டா திருந்த மாட்டேங்கிறீங்க? அப்படி என்னடா வசிய வச்சிருக்காவ? வசியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். நாதனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்கலையா, அதே மாதிரிதாம்மா. ஏதாச்சும் பேசணுமேங்கிறதுக்காக பேசாத. நாதனுக்காக நீ வந்து நிக்கிறதோ அந்த முதவிக்காக நாதன் போய் நிக்கிறதோ ஒன்னாயிடுமா? நாதனுக்காக நீ வந்து நின்னா உனக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துக்கே நன்றி சொல்லுவோம். ஆனா நாதன் விஷயத்துல அப்படியே நடந்திருக்கு. எவனோ ஒரு களவாணி பையன் அவளை கடத்திட்டு போவா, நாதன் அவளை காப்பாத்த போவா. ஆனா அந்த முதவி குடும்பத்தை ஆளுங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்து இல்ல, நாதன் தான் அவளை கடத்திட்டு போனான்னு பழி போட்டாங்க. இல்லம்மா, அது நாதன் போன் பண்ணதை வச்சு. பேசாத. போன் பண்ண நம்பிடுறதா? நாதன் போன் பண்ண விஷயத்தை நீ நம்பினியா? இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்பிக்கை வேணும்டா. நம்புறவங்களுக்கு நடுவுல தான் நல்ல உறவு இருக்கும். நல்லது செய்ய போனவங்க மேல பழி போடுறாங்க. நல்ல குடும்பம் ஆடாது. அவங்க நாதனை தப்பா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி நீங்களும் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. டேய் நிறுத்துடா. எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். வந்தானே ஒருத்தன் அவளுக்கு அண்ணன்னு சொல்லிக்கிட்டு என்ன ஏதுன்னு விவரம் கேட்கறதுக்கு முன்னாடி இவரை இழுத்து போட்டு அடிச்சாட்டாம. இதுதான் நல்ல குடும்பத்துக்கு அடையாளமா? அடிச்சதை விடுமா, நடுத்தருல வச்சு 10 பேருக்கு முன்னாடி எந்த நாகரிகமும் இல்லாம அவன் பேசினான் பாரு பேச்சு. அவ்வளவு கேவலமா பேசினான். அதை விட கீழ்த்தரமா மொத்தம் பேசவே முடியாது. டேய், அவன் பேசின பேச்ச நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. அந்த ஆளு அருணாச்சலம் சாரோட இன்னொரு குடும்பத்து ஆளுப்பா. அவருக்கு உங்களை பத்தி ஒன்னும் தெரியாதுப்பா. விளங்கிருண்டா.
பாத்தியாடி அந்த நல்ல குடும்பத்தோட யோக்கியதை பாத்தியா? அந்த ஆளுக்கு இன்னொரு குடும்பமா. பொண்ணு பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கேவலமான புத்தி எங்க இருந்து வந்ததுன்னு பாத்துக்க. டேய், அந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், பெரிய பல்கலைக்கழகம். நீ பல்கலைக்கழகத்தோட லட்சணம் என்னன்னு அதுல படிச்சு பட்டம் வாங்கினவங்கள பார்த்தா தெரியாது? அலமுவ கடத்தினது நாதன் தானே. அவனாவே முடிவு பண்ணிக்கிட்டு விசாரிக்காமலே அடிச்சிட்டு போனானே. இப்ப அப்படி இல்லன்னு ஆயிப்போச்சு. என்னடா பண்ணுவான் அவன்? தப்பு பண்ணிட்டோம்னு தூக்கு மாட்டிட்டு சாவானா? அதெல்லாம் நல்ல ரத்தம் ஓடுறவன் பண்றதுமா? இந்த மாதிரி கேடுகட்ட குடும்பத்துல பிறந்த அயோக்கியங்களுக்கு அந்த உணர்ச்சி எப்படி வரும்? அந்த குடும்பத்து ஆளுங்களால நம்ம குடும்பத்துக்கு சனியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. முதல்ல அந்த அலமேலுவால நாதன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தான். ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா எல்லாருக்கும் முன்னாடி அடிக்காத குறைய என்ன அசிங்கப்படுத்தினாங்க. அப்புறம் அவளோட அண்ணன்காரன் வந்து நம்மளை கேவலப்படுத்தி உங்களை அடிச்சு போட்டு போனா. இப்ப என்னடானா அந்த மூதேவி இருக்கால, அவளோட காதலன் அவளை பழி வாங்குறதுக்கு நம்ம பையன் கைய உடைச்சு வச்சிருக்கான். என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த மூதேவி? அவளுக்காக அடி வாங்குறதுக்குன்னு நம்ம குடும்பம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காளா? அவளை மட்டும் நான் பார்த்தேன்னு வைங்க, விளக்க முதல்ல அடிப்பேன். அவங்கள மட்டும் சொல்லி என்னமா பிரயோஜனம்? நம்ம பையனையும் சொல்லணும்ல. இவனுக்கு புத்தி இல்ல, இவன் ஏன் போறான்? அவளால இப்ப என் பையன் எப்படி கிடக்குறான் பாருங்க. மகேந்திரன், என்னையா நாதன் சொந்தக்காரங்க வராங்க? ஏற்கனவே ஆஸ்பத்திரியில வச்சு அடிச்சு உன்னை மண்டையெல்லாம் உடைச்சாங்க இல்லையா? இவனுக்கு எதுக்கு இங்க வரானுங்க? நம்மள பார்த்தா அடிப்பாங்க இல்லையா? திரும்பி நின்றுகையா? தங்கச்சி, தங்கச்சி, நம்ம நாதன் நிலைமைய பாருங்க. கைய உடைச்சு அனுப்பிட்டாங்க. எலும்பு உடைஞ்சு போச்சா, உள்ள ஆபரேஷன் நடக்குதுன்னு. என்னம்மா இது? என்னம்மா நடந்துச்சு? மாப்பிளைய எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலே வந்து பாக்குற மாதிரி இருக்கம்மா. யாருமா இப்படி பண்ணது? இவங்க தானா? இவனுங்க தான் நாதனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கானுங்க. அப்படியா? இத முதல்ல சொல்லிக்க கூடாதா? அனாவசியமா அடிச்சிட்டேனம்மா. சார், அதெல்லாம் முன்னாடியே விசாரிக்கணும் சார். வரும்போதே யாரடா அடிக்கிறதுன்னு அரிப்போட வந்தா? ஏமா, அலமுவோட அண்ணன் கேசவு உங்க வீட்டுக்காரர் அடிச்சப்ப முன்ன பின்ன விசாரிக்காம அடிச்சிட்டாரு, ரொம்ப கோவப்பட்டீங்க. இப்போ உங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காரு? அவரும் அதானங்க பண்றாரு. என்னது? அலமுவோட அண்ணன் மாப்பிளைய அடிச்சிட்டானா? ஏயா சும்மாரியா, நான் சொல்லலைன்னா நான் அந்த பொம்பளை வாயை பத்தி சும்மா இருக்க போது. இப்ப பாரு அந்த பொம்பளை எப்படி ஏத்தி விடுது மட்டும். என்னமா ரெண்டு பேரும் பேசாம இருக்கிறீங்க? எதுக்காக இவர் அடிச்சான்? அது வந்துன்னு அந்த கேடுகிட்ட உதவி அலமு எவனோ ஒருத்தனோட காணாம போயிட்டா. அவளை நம்ம நாதன் தான் கடத்திட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவளோட அண்ணன் கேசவன் ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்து தெருவுல வச்சு 4 பேர் பாக்குற மாதிரி இவரை அடிச்சுட்டான். தெருவுல வச்சு அடிச்சிருக்கா, அவனை சும்மாவா விட்டீங்க? பாத்தியா, எரியும் போது தீ அணைக்காம எப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்கு பாருங்க. என்ன மாப்பிள, அவனை அடிக்க விட்டுட்டு கன்னத்தையும் முதுகையும் காட்டிட்டு இருந்தீங்களா? அங்கேயே வச்சு திருப்பி கொடுத்த கணக்க முடிக்கிறது இல்லையா? இல்ல மச்சான், நடுத்தர்ல வச்சு அவன் தான் அப்படி அசிங்கமா நடந்துக்கிட்டான். நாமளும் ஏன் அசிங்கமா நடந்துக்கணும்? அவன்கிட்ட போய் கூறுகட்ட மாப்பிள, இப்படியே சும்மா இருந்தா மரபம் போறவெல்லாம் அடிச்சிட்டு போவான். இப்படி அந்த அலமேல ஏவி விட்ட ஆளுங்க கிட்ட ஆளுக்கு ஆள் அடி வாங்கிட்டே இருப்பீங்களா? அடிச்ச கைய உடைச்சாதான் அடுத்த தடவை அடிக்கிறதுக்கு பயம் வரும். முதல்ல நம்ம ஆளுங்க மாதிரி மீசை வளருங்க, அப்பதான் அடி வாங்க கூடாதுங்கிற ரோஷம் வரும். முழு முழுன்னு மூஞ்சிய வச்சுக்கிட்டு. தங்கச்சி, டாக்டர் என்னதாம்மா சொல்றாரு? இது வரைக்கும் ஒண்ணும் சொல்லலன்னு, இனிமேதான் வந்து சொல்லுவாங்க. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? நான் ஆஸ்பத்திரியில தான் இருக்கேன். நானும் அண்ணனும் இங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். இங்கதான் ரிசப்ஷன்ல இருக்கிறோம். நாதன் எங்க வச்சிருக்காங்க? எந்த வார்டு? ஹலோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் மாமா? அது நாதனை ஏற்கனவே ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தோம்ல, என்னையும் மகேந்திரனை அடிச்சாங்கல்லங்க. நாதனோட சொந்தக்காரங்க அவங்க வந்திருக்காங்க. உங்களை கூட அசிங்கப்படுத்துறாங்கல்லங்க. ஆமா, அவங்க எல்லாரும் இப்ப திரும்பி வந்திருக்காங்க. நீங்க வந்துடாதீங்க, அவங்க உங்க மேலயும் உங்க குடும்பத்து மேலயும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்ப என்ன திரும்பி போக சொல்றீங்களா? நாதன் எனக்காக அடி வாங்கி இருக்கிறாரு. நான் அவரை பார்க்காம இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் சரி. அலமு, என்னங்க சொன்னா புரிஞ்சுக்கிறாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் என் நிலைமை புரியல.
எனக்காக அடிபட்டவரை நான் பார்க்காம போறதுக்கு நான் ஒண்ணு நன்றி கெட்டவன். சரிங்க, நீங்க கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. இங்க என்ன நிலவரம் பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வாங்க. இப்ப நீங்க வந்தீங்கனால நாதனை பார்க்க முடியாதுங்க. அவருக்கு உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆபரேஷனா? ஐயோ, ஆபரேஷன் பண்ற அளவுக்கு மோசமான ஃபிராக்சரா? அது கொஞ்சம் மோசமான ஃபிராக்சர் தான். ஆனா பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நான் இங்க என்ன ஏதுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். தயவு செஞ்சு உள்ள வந்துடாதீங்க. தயவு செஞ்சு வெளியவே இருங்க ப்ளீஸ். என்ன அலமோ, உம்மா என்ன சொல்றாரு? நாத்தனோட சொந்தக்காரங்களா வந்திருக்காங்களாம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம் நினைச்சு நம்ம மேல கோவமா இருக்கிறாங்களாம். ஆனாலும் இப்ப வராதீங்க, நிலவரத்தை பார்த்து சொல்றேன்னு மும்மு சொல்றாரு. அலமோ, நம்ம போய் பார்த்தா பிரச்சனை வரும்னா நம்ம ஏன் இங்க வெயிட் பண்ணணும்? ஊருக்கு போயிட்டு அப்புறம் நிதானமா வந்து பார்க்கலாமே. இல்லைண்ணே, நாதன் எப்படி இருக்கிறான்னு தெரியாம நான் இங்க இருந்து வரமாட்டேன். இருந்து பார்த்துட்டு போலாம். எப்படியும் அப்பா அம்மா இங்க தானே வராங்க. நாம அங்க போய் என்ன செய்ய போறோம்? வாண்ணே, நம்ம இங்க எங்கேயாவது மறைவா நிக்கலாம். ஓ விருப்பம், வெயிட் பண்ணுவோம். அலமோ, இந்த பக்கம் வா.